அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. சுகமாயிருப்பீர்கள் என்று கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே விசுவாசிக்கிறேன். சுகமாயிருக்க வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு சங்கீதம் 57:2 இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் 57:2 விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இது தாவீதினுடைய அருமையான விசுவாச அறிக்கை. நீங்களும் நானும் இதை எப்பொழுதுமே சொல்ல வேண்டிய வார்த்தை. கர்த்தர் என்னெல்லாம் செய்வார் எனக்காக? கர்த்தர் எனக்காக எல்லாமே செய்வார். வேதத்திலே வாசிக்கும் போது யாக்கோபுக்காக கர்த்தர் பேசினார். யாரோடு? அவனுடைய மாமனாகிய லாபானோடு. மாமனாகிய லாபானோடு கர்த்தர் பேசினார். ஆதியாகமம் 31:24 நாம் இதை பார்க்கிறோம். யாக்கோபு தன்னுடைய மாமனாருடைய வீட்டுல போய் 20 வருஷம் தங்கிட்டான். அங்க 20 வருஷம் தங்கி இருந்த நாட்களில் அவனுக்கும் மாமனாருடைய குடும்பத்துக்கும் இடையில ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்படிப்பட்ட நிலைமையில யாக்கோபு தன் மனைவிகள், பிள்ளைகள், ஆஸ்திகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அழைத்து கொண்டு தன் தகப்பனுடைய தேசத்திற்கு, தன் மாமனாருடைய வீட்டில் சொல்லவே இல்லை, பதில் வாங்கவே இல்லை, புறப்பட்டு வந்து விட்டான். இப்படிப்பட்ட நிலைமையில லாபான் மிகவும் கோபம் கொண்டு தன் மருமகனாகிய யாக்கோபுக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்ய எத்தனித்து, தன் மருமகனாகிய யாக்கோபுக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்ய எத்தனித்து 31வது அதிகாரம் 29வது வசனத்துல அவன் திட்டமிட்டு புறப்பட்டு விட்டான். அன்று இரவிலே கர்த்தர் லாபானோடு கூட பேசுகிறார். என்ன பேசினாரு? நீ போ, யாக்கோபுனிடத்திலே நன்மையான காரியமே அல்லாமல் தீமையான ஒரு காரியம் கூட நீ பேசக்கூடாது. ஒரு காரியம் நீ பேசக்கூடாது. என்னென்னமோ அங்கே பொல்லாப்பு செய்ய திட்டமிட்டு இருந்தவன் கர்த்தர் அன்று இரவிலே தனக்கு தரிசனமாகி பேசின உடனே அப்படியே அவன் அமைதலாகி விட்டான். தன்னுடைய பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் பார்ப்பதற்காக அவன் பின்தொடர்ந்து வந்தான். ஆனா ஒண்ணுமே செய்யல. கர்த்தர் மாத்திரம் அன்று இரவு அவன் திட்டமிட்டு கொண்டிருந்த போது கர்த்தர் மாத்திரம் அவனோடு கூட பேசாமல் இருந்திருந்தா யாக்கோபுக்கு நிச்சயமாய் அன்றைக்கு லாபான் பொல்லாப்பு செய்திருப்பான். ஆகையினாலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எதுக்கும் பயந்தெல்லாம் இருக்க வேண்டாம். உங்களுக்கு அவங்க தீமை செஞ்சிருவாங்களா, மந்திரம் பண்ணிடுவாங்களா, அதை பண்ணிடுவாங்களா, சொத்தை அபகரிச்சிருவாங்களா, ஏதாவது செஞ்சிருவாங்களான்னு நீங்க பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக பேச போறாரு. யாரை குறிச்சு உங்களுக்கு பயம் இருக்கோ அவங்க இன்னைக்கு அவங்க தங்கள் நிம்மதியை இழந்துருவாங்க, தங்கள் சமாதானத்தை இழந்துருவாங்க. அவங்க போட்டிருந்த மாற்று திட்டத்தை கர்த்தர் இந்த நாளிலே மாற்றுகிறார். நீங்க இதை விசுவாசிக்கணும். கர்த்தர் யாக்கோபுக்காக லாபானோடு பேசினார். எனக்கு விரோதமாய் இவர்களோடு கூட கர்த்தர் இன்றைக்கு பேச போகிறார். இன்றைக்கு பேச போகிறார். இதை நீங்க விசுவாசிக்கணும். நீங்க அப்படி விசுவாசிச்சிட்டீங்கன்னா சங்கீதம் 23:5 படி அவர்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை கர்த்தர்
ஆயத்தப்படுத்துவார். ஒன்னு பேசுவார், ரெண்டாவது உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். யாருக்கு முன்பாக? உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய நினைச்சாங்க இல்லையா, அவர்களுக்கு முன்பாக. எதிர்பாருங்க, கர்த்தர் செய்வார். ஜெபிப்போமா? மகா இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரிசுத்த நல்ல தகப்பனே, உங்க வார்த்தைகளை கேட்க நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலும் ஆண்டவரே எங்களோடு பேசி எங்களுக்கு தீமை செய்ய எத்தனிக்கிற, எங்கள் நஷ்டத்துக்காக காத்து கொண்டிருக்கிற, பொல்லாப்பு செய்ய நினைக்கிற அவர்களோடு நீர் பேச போகிறீர். ஆண்டவரே, இப்பொழுது இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கையும் வரட்டும். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கென்று ஒரு பந்தியை தம் கரத்தினால் ஆயத்தப்படுத்துவார் என்கிற அந்த விசுவாசத்தோடு உங்க பிள்ளைகள் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே.